என்ன முத்து இன்னைக்கு என்ன ஒரு தோசை இட்லிக்கு ஒரு அருமையான சைட் டிஷ் பண்ணி தரேன்னு சொன்னேன். என்ன பண்ண போற இன்னைக்கு? ஆமாங்க, போன வாரம் எங்க அக்கா வீட்டு சென்னைக்கு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். போன இடத்துல பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு வடகரி தான் சாப்பிட்டேங்க. அது எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் வாங்க. இங்க நம்ம மேரேஜுக்கு போன ஃபங்க்ஷன் இல்லையா? ஆமாங்க, சூப்பரா இருந்துச்சு. நான் அவரையும் கேட்டங்காட்டிக்கு அவரு கொஞ்சமா தான் சொல்லி கொடுத்தாரு. அதனால இப்ப எங்க அக்காட்ட வந்து கேட்டங்காட்டிக்கு எங்க அக்கா சூப்பரா சொல்லி கொடுத்தா. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம வடகரி செஞ்சு பார்க்க போறோம், செஞ்சு சாப்பிடவும் போறோம். சரி, அதுக்கு என்ன பண்ணிருக்க? இப்போ காலையில 5 மணிக்கே எழுந்துச்சு கடலைப்பருப்பு ஒரு 100 கிராம் ஊற வச்சிருக்கிறேங்க. எவ்வளவு நேரமா ஊறி இருக்கு? ஒரு 4 மணி நேரம் ஊறி இருக்குங்க. 4 மணி நேரம். ஓகே, இது என்ன பண்ண போற? இப்ப இதைய நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்த போறோங்க. இந்த பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாங்க, கொஞ்சமா சோம்பு சேர்த்திக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். இது எப்படி அரைக்க போறீங்க இப்போ? கொஞ்சம் குறைஞ்சு அரைச்சு எடுக்கணுங்க. சரி, ஓகே ஓகே. இப்ப இத கடலை பருப்பு வந்து எந்த பக்குவத்துல அரைச்சு எடுக்கணும்? இப்போ கடலை பருப்பு பாத்தீங்கன்னா வடைக்கு நம்ம எந்த அளவுக்கு குறைன்னு அரைச்சு எடுக்கிறோமோ அதே மாதிரி தண்ணி ஊத்தாம இதுக்கு அதே மாதிரிதான் அரைச்சு எடுக்கணும். இப்ப அடுத்து என்னமா செய்யணும்? இப்போ நானே பண்ணிட்டேன். பண்ணிருங்க, ரொம்ப சிம்பிளா இருக்கு போல. நானே பண்ணிட்டேன். சரி, இப்ப என்ன பண்ணணும்? இப்போ சட்டி அடுப்புல வச்சாச்சுங்க, ஒரு வடச்சட்டி. கொஞ்சம் எண்ணெய் ஊத்திங்க. இது பொரிக்கிற அளவுக்கா? பொரிக்கிற அளவுக்கு. ஓகே ஓகே, போதுங்க. 200 ml ஊத்திட்டேன். ஓகே, இப்ப எண்ணெய் வந்து ஒரு 200 ml ஊத்தி இருக்குங்க. சூடாகட்டும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது இந்த மாதிரி வடை மாதிரி இப்போ இந்த மாதிரி தட்டியும் கூட நீங்க பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிச்சு எடுக்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப முருகலா நம்ம வடை சாப்பிடுற மாதிரி பொரிக்க கூடாது. ஒரு 50% பொரிச்சா போதும். இல்லைன்னா இவர் இந்த மாதிரி குட்டி குட்டியா இப்படி போடும் பாத்தீங்களா? இந்த மாதிரி கூட நீங்க பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்ப எண்ணெய் சூடாகட்டும், நான் பொரிச்சு காட்டுறேன். வடை பக்குவத்துக்கு நம்ம தட்டி போட்டிருக்கோம். ஆனா வந்து வடை மாதிரி ரொம்ப கிறிஸ்பியா அதை நம்ம வந்து வேக வைக்க கூடாதுங்க. ஒரு 50% வேக வச்சா போதும். ஏன்னா நம்ம வந்து மசாலா நம்ம கொதிக்க விடும் பாத்தீங்களா, அப்ப வெந்துரும். ஒரு 50% வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப இது ரெடி ஆயிடுச்சுங்க, நம்ம எடுத்துடலாம். இந்த பக்குவத்துல எடுத்தா போதுங்க, ரொம்ப கிறிஸ்பியா ஆகக்கூடாது. இது எடுத்துட்டு மறுபடியும் நம்ம இந்த மாவை எல்லாம் தட்டி நம்ம வடையா சுட்டு எடுத்துக்கலாம். இப்ப இந்த மாதிரி கூட நம்ம போட்டுக்கலாங்க. வடையா தட்டி போட முடியல அப்படின்னா ஒரு இந்த மாதிரி குட்டி குட்டியா போட்டு கூட நீங்க பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இது வெந்துருச்சு. இதை எடுத்துடலாம். எல்லாத்தையுமே இந்த மாதிரி தூள் தூளா பண்ணிக்கலாங்க. ஒரே மாதிரி தூள் தூளா பண்ணிக்கலாம். அப்பதான் பாக்குறதுக்கு அழகா இருக்கும். இப்ப நம்ம வந்து வடகரி செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ ஒரு வடகரி செய்யறதுக்கு சரியான ஒரு பாத்திரம் எடுத்தாச்சு. கொஞ்சமா எண்ணெய் சேர்த்திக்கலாம். ஒரு 100 ml சேர்த்திட்டேன். இப்ப எண்ணெய் சூடாயிட்டு இருக்குங்க. ஒரே ஒரு பட்டைத்துண்டு, ஒரு 3 ஏலக்காய், ஒரு ஸ்டார் அனீஸ், ஒரு 3 கிராம் சேர்த்திக்கலாங்க. இது வடகரிக்கு வந்து ரொம்ப முக்கியம் இந்த சோம்பு தாங்க. சோம்பு சேர்த்திக்கலாம். நம்ம ஏற்கனவே அரைக்கிறப்ப சோம்பு சேர்த்திருக்கோம். இதுலயும் கொஞ்சம் சோம்பு சேர்த்திக்கலாம். ஒரே ஒரு பிரிஞ்சில சேர்த்திக்கலாம். 200 கிராம் வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சிருக்கீங்க, அப்படியே சேர்த்திக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணுமா இல்ல லைட்டா வதங்கணுமா? பிரியாணிக்கு வதங்குற அளவுக்கு வதங்க வேண்டாம். ஒரு 75% வதங்கினா போதும். பிரவுன் சைடு தேவையில்லை. ஓரளவுக்கு லைட்டா ஒரு கண்ணாடி பாதத்துக்கு மேலேன்னு வச்சுக்கவே, அந்த ரேஞ்ச் இருந்தா போதும். வெங்காயம் ஒரு 50% வதங்கிடுச்சுங்க. கொஞ்சமா புதினா, கொஞ்சமா மல்லியில சேர்த்திக்கலாம். நம்ம கொத்தமல்லி புதினா சேர்த்தி வச்சுங்க. அடுத்து தக்காளி பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைய சேர்த்த வேண்டாம். வடகரிக்கு வந்து தக்காளி நிறைய சேர்த்தக்கூடாது. ஒரு குட்டியா 2 தக்காளி பொடுசா கட் பண்ணி வச்சிருக்கேன், இதை சேர்த்திக்கலாம். இப்ப தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்குங்க. இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். டேபிள் ஸ்பூன் இல்லைங்க, வெறும் டீஸ்பூன்ல 2 டீஸ்பூன் சேர்த்திட்டு இதையும் வதக்கலாம். வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சுங்க. 2 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்திக்கலாம். தூள் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன், 1.5 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். சரிங்களா? இப்ப மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்தி வச்சுங்க. அடுத்தது 1 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்திட்டு நல்ல ஒரு கொதி வரட்டுங்க. இப்போ தண்ணி சேர்த்தி வச்சு அடுத்தது கொஞ்சம் உப்பு சேர்த்திட்டு அப்புறம் கொதி கொடுக்கலாம். சரிங்களா? கொஞ்சமா உப்பு சேர்த்திக்கலாங்க. நம்ம ஏற்கனவே வந்து நம்ம வடமாவு கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கோம். ஒரு 1/2 டீஸ்பூன் விட்டு உப்பு சேர்த்திக்கலாம். மறுபடியும் ஒரு கலந்து விட்டுட்டு ஒரு தடவை கொதிக்க விட்டுறலாம். நல்லா கொதிக்கட்டும். இந்த மசாலோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சுட்டு வச்ச அந்த வடையை சேர்த்திக்கலாம். மூடி திறந்தா நல்ல கமன்னு வாசனைங்க. கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்துல நம்ம வந்து பொரிச்சு வச்ச இந்த வடை சேர்த்திக்கலாம். அதாவது வடையை தூள் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதை சேர்த்திக்கலாம். சேர்த்துனதுக்கு அப்புறமா ஒரு தடவை நல்லா கலந்துக்கலாங்க. இதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் மசாலா பொடி தான் சேர்த்த போறேன்.
இது நல்லா ஓரளவு கொதிச்சு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம சேர்த்திக்கலாம். 90% வடகரி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து ஒரு முக்கியமான மசாலா சேர்த்த போறோம். அதாவது வீட்லயே அரைச்ச கரம் மசாலா. இதை கடைசியா சேர்த்தும் போது இனியும் வேற லெவல்ல டேஸ்ட் இருக்கும். இங்க பாருங்க, ரொம்ப அதிகம் வேண்டாம், ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு கொஞ்சமா கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம். அது எடுமா, கொத்தமல்லி புதினா எடு. கொஞ்சமா கொத்தமல்லி புதினா சேர்த்திட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டு மூடி போட்டு ஒரே ஒரு நிமிஷம் மீடியமான ஃப்ளேம்ல கொதிக்க விடலாம். மூடி போட்டு ஒரு நிமிஷம் ஆச்சுங்க, நம்ம திறந்துடலாம். ஒரு அட்டகாசமான கமகமன் ஒரு வாசனையோட சென்னை வடகரி, அதாவது சைதாப்பேட்டை வடகரி ரெடி ஆயிடுச்சு. சுட சுட ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஒரு தோசை சுட்டு முருகலான தோசை சுட்டு கொடுத்தீங்கன்னா சூப்பரா எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். சரியா? கொஞ்சமா தோசை எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு நல்ல வடகரி கதன்னு இருக்குது. அப்படி வடகரி நல்ல ஒரு தரமான சென்னை வடகரிங்க, சைதாப்பேட்டை வடகரி. சைதாப்பேட்டையில ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. நாங்க லாஸ்ட் டைம் சென்னை போறப்போ நாங்க அந்த ஃபங்க்ஷன்ல சாப்பிட்ட மாதிரியே 90% வந்திருக்கு. அவங்க கூட வேற ஏதாவது சேர்த்துறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம எண்ணெய் பொருளை கரெக்டா சேர்த்திருக்கோம். ஆனா அங்க சூப்பரா இருந்தது. அதே அளவுக்கு இங்கேயும் வந்திருக்கு. இதே மெஷர்மெண்ட்ல நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்க. ஒரு சூப்பரான வடகரி நாங்க செஞ்சு சாப்பிட்டு இருக்கோம். இதே மாதிரி நீங்களும் சமைச்சு சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம். முடிஞ்சா லைக் ஷேர் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. என்னம்மா நீ என்ன சொல்ற? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உடுமலை ஃபுட் பாயிண்ட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.